வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு தான் போகிறோம். சபரிமலை சாமியே சரணமையப்பா அப்படின்னு போட்டு நம்ம மக்களை எல்லாத்தையும் ஏற்றிட்டு வந்தாச்சு. நான் இது வரைக்கும் போனதே கிடையாது, ஆனால் இப்போ தான் முதல் முறையாக போகிறேன். அதனால் நம்மளுக்கு வழி தெரியாது. அதனால் நம்ம கூகுள் சித்தப்பாட்டை தான் மேப்பு போட்டு போய்கிட்டு இருக்கோம். அவங்க போகிற சொல்கிற பக்கம்லாம் வந்துட்டேன், வீடியோ எடுக்க முடியல, அதனால் பாதியில் இருந்தால் போட்டிருக்கேன் பாருங்கள். சரி, ரைட்டு கட் பண்ணணுமா? ரைட்டு கட் பண்ணுறேன். நம்ம ரைட்டில் போய் இங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக போகணுன்னு நினைக்கிறேன். இல்லையே, ஏதோ பாதை கட்டுது, இங்கிட்டு போகணுமோ? இதுக்குள்ளே எப்பட்றா போகிறாங்க? பாதை கிடக்கா? வாங்க, அவன் சொல்கிற மணிக்கு போய் பார்ப்போம் என்ன தான் நடக்குன்னு சொல்லி வாய்மொழிந்தா உண்டு வந்து விட்டுட்டாப்புல. என்னதான் பண்ணனே இல்லை. நீ வண்டி எட்டு பின்ன உன்னை போக மாட்டேங்க பாருங்க. நம்ம தான் போகணும் போல். சரி, வண்டி எடு போகணும். என்ன தலை எழுதி. சரி மக்களே, வாங்க நம்ம அந்த ட்ரிப்பு போகிறது எல்லாம் சுவாரஸ்யமாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் எல்லா வீடியோ தொடர்ந்து வரும். ஓகே மக்களே? சரி மக்களே, வழக்கம் போல தான் நம்ம தான் பொறுத்து போகணும். சரி வாங்க, எனக்கு ஏறி விழுந்து போவோம். என்ன கோயிலுக்கு போகிறோம். அடுத்து இல்லை பேர்லாம் வாங்க போவோம். எப்படி ஆட்டியவனாட்ட நமக்குன்னே வந்துடுறேன் மக்களே. என்ன பண்ணனே தெரியல. சரி வாங்க, ஒரு பாட்டை போடுவோமா? நீங்களே பாடுங்க மக்களே, நான்லாம் பாடலை. பாட்டு போட்டால் காப்பி ரைட் விழுந்துடும். அதனால் பாட்டெல்லாம் போடலை. நீங்களே உங்களுக்கு பேக்ரவுண்டில் மியூசிக் போட்டுக்கோங்க. ஓகே. இங்கிட்டலாம் நான் ஒரு தடவை கூட வந்தது இல்லையா, அதனால் எப்படி போகணும் என்ன பண்ணணும் ஒன்றும் தெரில. இந்த மலையிலலாம் வண்டி ஏறியுமான்னு தெரில. இதில் ஏறிடும். அங்கிட்டு பெரிய மலையாக இருக்குது, அதில் தான் எப்படி ஏறணும் தெரில. ரூட் வேறு தெரியாது. நம்ம சித்தப்பா மேலே தான் நம்பிக்கை வச்சுருக்கோம், வேறு யாரும் இல்லைங்க. நம்ம கூகுள் மேப் தான். கூகுள் மேப் பயலுகடா கொடூரமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளும் வந்திருக்கோம். அங்கே கூகுள் மேப்பை நம்பினோர் கைவிடப்படார். சரி, அந்த மேப்பை எப்படியோ கடந்து வந்தாச்சு. சரி, அந்த மலையை எப்படியோ கடந்து வந்தாச்சு. இப்போ இந்த மலை ஏறணும். என்ன பண்ண போகிறோன்னு தெரில. டாப் கியரில் ஓட்டு அடி தூக்கல மாப்பிள்ள போட்டு வட்டி ஏறும் அப்படிங்கிற மணிக்கு வந்தாச்சு. நம்ம என்ன பண்ண, எல்லாமே தலையெழுத்த வண்டி ஏறையும் மண்டுக்கு இறங்கையும் மண்டுக்கு. சும்மா நடுவில் நின்னா என்ன தான் பண்ண முடியும் சொல்லுங்க. சரி, எப்படியோ வந்தாச்சு, அங்கே போவோம் அடுத்து. ஏன்னா டிராஃபிக்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம தான் இப்போ ஃபஸ்ட்டு சீக்கிரமாக வந்துக்கிடுவோம். இல்லைன்னா பக்தர் கோடிகள் அனைவருமே வந்து குமிஞ்சிருவாங்க, நம்மளுக்கு டிராஃபிக்காக இருக்கும். அதனால் இப்போ நம்மளுக்கு கவலை இல்லை, நம்ம சிட்டா பாஞ்சு போயிடலாம். வாங்க, திருன்னு போவோம். இப்போ இதில் ஏதோ ஒன்று நடக்கும் போலையே எனக்கு ஏதோ தோணுது. இந்த முன்னாடி எவனா விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம் மக்களே, எவனா விழுந்துட்டான் மக்களே. போச்சு மக்களே, நம்ம கோயிலுக்கு போகிறோம். அபசகுணமாக ஏதோ விழுந்துட்டு போச்சு. கவுத்திட்டாங்க மக்களே. ஆனால் பாவம் பஸ்ஸுக்காரன் எத்தனை லட்சத்துக்கு வாங்கினான்னு அதெல்லாம் கவுத்தி போட்டு லாண்டுட்டு கிடக்காங்க. இவர் வேறு லைட்டை போட்டு வந்துடுவாப்புல பெரியாளி. சரி வாங்க, இந்த மலையை ஏறுறாதான் நம்மளுக்கு டாஸ்க்கே. வாங்க, இதில் ஏறிட்டீங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். சரியா? ஏறாட்டினா லைக் பண்ணிடுங்க. ஒரு வழியாக நம்ம ஏறியாச்சு. அதனால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து நம்மளோட வீடியோ டக்குன்னு டான்னு வந்து விழுவும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. நீங்களாம் சபரிமலைக்கு போயிருக்கீங்கன்னா கமெண்டில் ரெட் கலர் காட்டை தெருக்கி விட்டு போங்க மக்களே. வண்டி ஓட்டுறவங்களுக்குலாம் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி கடுமையான பாதையில் பார்த்து சேஃப் அண்ட் செக்யூராக போயிட்டு வாங்க. எப்படியுமே இது மாதிரி யாராட்டும் குறுக்க வந்து தான் நம்மளை தடுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த தடையெல்லாம் தாண்டி போயிடணும். அதுக்கு தான் நம்ம இந்த பயணத்தை சேஃபாக முடிக்கணும். இப்படிப்பட்ட வளைவுலெல்லாம் பார்த்து வளைக்கணும். ஏன்னா எங்களாட்டும் இப்போ சொருகிற மணிக்கு வந்துடும். அதனாலேயே கொஞ்சம் ஸ்லோவாக போய் தான் வளைக்கணும். இப்போ பாருங்களேன், நான் சொன்ன மணிக்கு இருந்தால் வந்துட்டார்ல. நான் சொன்ன மணிக்கு அதான் தெரியும் எனக்கு, எதாட்டும் இப்படி ஒன்று நடக்குன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வளைவுகளில் சேஃப் அண்ட் செக்யூராக வளைஞ்சு போங்க. சரியா மக்களே? நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பார்ட் 2 வேணும்னா கமெண்டில் பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படி மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. என்ன மக்களே, வீடியோ முடிஞ்சுன்னு நினைக்கிங்களா? இல்லை, இன்னும் இருக்குது பாருங்கள். இந்த மலையை நம்ம ஏறி முடிக்கமா இல்லையான்னு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அடுத்த வீடியோவில் தான் சந்திக்க முடியும். அதனால பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. நான் உங்களுக்காண்டி வீடியோ போட்டுறேன். இந்த மலை ஏறினா இல்லையா நீங்கள் பார்க்க அவளோட வெயிட் பண்ணுங்கள், வந்துடுறேன்.